ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் உருகுனக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு உள்ளே சேர்த்துருக்குறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். வெங்காயம் ஓரளவு வதங்கினக்கப்புறம் 2 பச்சை மிளகா அதை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினக்கப்புறம் உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். அதுக்கு 5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 1க்கு 2ங்கிற ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரவையை கட்டி தட்டாத மாதிரி அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ரவை நல்லா வெந்து வந்தக்கப்புறம் கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த உப்புமாவை தேங்காய் சட்னி வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.